திச் நட் ஹன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் எழுதின புக்கு தான் நோ மட் நோ லோட்டஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் திச் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சஃபரிங் இந்த வகையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாங்க, இந்த வகையில் நீங்கள் பார்க்கலாங்க, இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் தான் நம்ம சஃபரிங் சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 6 தாங்க நம்ம இப்போ இருக்கோம். வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 6 எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தரோட கவலைகளை வெளிப்படுத்தும் போது, அதோட கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது அது எப்படி நம்ம காது கொடுத்து கேட்கணும், நம்மளோட கருத்துக்களை எங்கே வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோங்க. ஸோ திச் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தரோட கவலைகளை வெளிப்படுத்தும் போது, அதோட கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது அதை ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க, அதை முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு கருத்துக்கள் வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒருத்தரோட கஷ்டங்கள் வச்சிருக்கும் போது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காது கொடுத்து கேட்கறது மூலமா யாருக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி யாரும் காது கொடுத்து கேட்காம நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கலாம் அவங்களுக்கு காது கொடுத்து முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்கறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பாக தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணிங்க பாரு, நீ பண்ணுறதான் தப்பு, நீ ஓ மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு இன்ட்ரப்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் அதை ஃபுல்லாக அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ நமக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது இல்லையா, ஸோ அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நான் இவங்க வந்து உங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படிங்கிற போது இவங்களுக்கு தப்பான ஒரு பர்செப்ஷன் இருக்குது, இல்லை இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கு நான் அந்த நடுவில் போய் இன்ட்ரப்ட் பண்ண விரும்பல, ஃபஸ்ட்டு இவங்க சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நான் இவங்ககிட்ட என்னோட கருத்துக்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து சமாதானப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கள ஃபுல்லாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கருத்துக்கள் நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களோட வாய்ஸ் அவ்வளோ லவ் தெரியும், ஒரு கம்பேஷனேட்டாக ஃபீலிங் தெரியும், ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அது வந்து அவங்களும் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வகையான இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என் வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற மாதிரி தெரியல, எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்புறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, ஓ மேலே தான் தப்பு இருக்குது, நீ தான் வாழ்க்கையை தப்பாக பார்க்குற, நீ ஏன் வாழ்க்கை மேலே குத்தம் சொல்கிற, அவன் சாதிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ரொம்ப அன்ஜட்ஜாக ரொம்ப ஜட்ஜாக ரொம்ப ஹாஷாக பேசிடாதீங்க. அவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச ரொம்ப லவ்வோட கம்பேஷனட்டோட இந்த அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில் வந்து லக்கே கிடையாது, என் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமானதாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையினால நம்ம வாழ்க்கை அதே மாதிரி மாறிடுது. கொஞ்சம் நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் நம்ம பார்க்குற பார்வையை மாற்றி வைக்கிறது மூலயமா இன்னும் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஐ டிசர்வ் டு பி ஹாப்பி, ஐ டிசர்வ் டு see ஆல் தி குட் திங்ஸ் இன் லைஃப், ஐ டிசர்வ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தி குட் திங்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நீ சொல்லிக்க கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். கொஞ்சம் பார்வையை மாற்றிப்பார், கொஞ்சம் நம்பிக்கையை மாற்றிப்பார், கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது அவங்க யோசிப்பாங்க, நம்ம சொன்னது இவ்வளோ தூரம் கேட்டு இதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க சொல்கிறாங்க, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து தோண வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய பேர் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப அன்ஜட்ஜாக நான் ஃபீல் பண்ணுறேன், நீ என்னை ஜட்ஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக ஃபீல் பண்ணுறேன், நான் யார்கிட்டையும் சொல்லாத விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், பிகாஸ் எனக்கு தெரியும் நீ ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இல்லைனா நான் இதுக்கு மேலே ஷேர் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், அதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், இல்லாட்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான thekarika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கே ஒரு அழகு மெயில் ஐடியான vaanamavaalaam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் சில பேர் இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் புலம்பெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு கடைசியா விடுறா மச்சான் பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல, நம்ம பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் தேங்க்யூ சொல்லுங்கள், ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பிகாஸ் அவங்களாம் இருக்கிறனால தான் நம்மளால் இருக்க முடியுது இல்லைங்களா. நம்ம லைஃப்பில் எல்லாமே வரதான் செய்யும், சஃபரிங் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம வரும்போது நம்மளுக்குள்ள நிறைய வகையான தாட்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வகையான ஃப்ரெண்ட் இருந்தோன்னா அதோட ஒரு லக்கியான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு இல்லைனா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு லைஃப்பில் சீக்கிரமாக வருவாங்க அப்படிங்கிறத நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்சனாக இருக்கீங்க, ஒரு காது கொடுத்து கேட்குற நபராக இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் உங்களை மாதிரி இந்த மனுஷங்க இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது. இல்லைனா வந்து ஒருத்தரும் கஷ்டப்பட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய அழகான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன்.
அந்த நோட்டோட இன்னொரு வகையான மக்களும் இருப்பாங்க. நம்ம சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கேட்காம அவன் மாட்டும் ஒரு 2 பேஜுக்கு அட்வைஸ் பேசிகிட்டு இருப்பான். டேய் நான் பரமா நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கேளுடா, அதுக்கப்புறம் அட்வைஸை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த பர்சனுக்கும் நீங்கள் இதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். அந்த நோட்டோட இந்த எபிசோடை நான் முடிக்க போகிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடை சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.